நாட்டு மக்கள் ஓட்ட வாங்கின எம்எல்ஏக்கள் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிறீங்கன்னு இப்ப நான் போட்டோ எடுத்துட்டேன். உங்க யோகியதையை நான் எல்லா பத்திரிகையிலையும் போட்டேன்னா உங்க கதி என்ன ஆகுறது? கடத்தல்காரன் காசு பெருசா இல்ல நாங்க பெருசான்னு யோசிங்க. நீங்க அத்தனை பேர் ஆளுங்கட்சியை விட்டு விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறதா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறீங்க. புரியுதா? ஒட்டுமொத்தமா கையெழுத்து போட்டு கொடுத்தலாம். எங்களை காமிச்சு கொடுத்துறாதீங்க. எல்லா எம்எல்ஏவும் மோகன் கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. அவங்க எல்லாரும் ஏசி பஸ்ல வச்சு போலீஸ் பாதுகாப்போட மோகன் கடத்திட்டு போயிட்டான். எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியும் சார். சாரி கூட இருந்த குடி பறிச்சிட்டான். எதிரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். We are in a big fix now, boss. நம்ம தான் கையில இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே. இப்போ நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? தில் இருக்குப்பா, செம்ம தில்லு. கூடவே இந்த தன்மான உணர்ச்சி வேற இருக்கா. இதெல்லாம் சேர்ந்துதான் பிளாட்ஃபார்ம்ல இருந்த என்ன பெரிய மனுஷனாக்கி இருக்கு. இந்த மோகனோட பகையாளிங்கிறதுக்கா நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு போலி அரசியல்வாதி இந்த நாட்டை ஆளக்கூடாது. இதுக்கு நான் ஒரு முடிவு செய்யறேன். மைக்கேல், நன்றி கெட்ட உயிரோடு இருக்க கூடாதுல்ல? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த டிகே சார் உயிரோடு இருக்கணும் கூடாது. குத்திட்டு மிஸ்டர் சாரி, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. விட்டுருக்கண்ணா, தெரியலன்னா விட்டுருக்கண்ணா. எனக்கு அதுவா விசாரம்? நான் செத்துட்டு இருக்கேன்னா இந்த விஷயத்தை நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது சாம்ராஜுக்கு தெரியாது நான் நினைச்சிட்டு இருக்கேன். சத்தியமாவனுக்கு தெரியும். அந்த வே இப்ப வந்துட்டே இருக்கு. எருமை மேல எவன் உட்கார்ந்து இருக்கான். நான் பாதி செத்துட்டு இருக்கேன்டா. எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கே விட்டுட்டேன். நாளை காலை பிளைட்ல உங்களை ஏத்துறேன். அண்ணா, மேல போறதுக்கு பயந்துட்டு இருக்கேன். நீங்களே மேல அனுப்புறேன். நீங்க டெல்லிக்கு போறீங்க. டெல்லிக்கு போய் எம்பி வீட்டுல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி, அங்க நல்ல பாதுகாப்பு. பாதுகாப்பு பந்தோபஸ்து எல்லாம் வேண்டாம்டா. நினைச்சாலே பயமா இருக்கு. நான் ஒண்டியாவே எடுத்துக்கிறேன். வர்ற வாரம் அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. மாற்றம்னா கொஞ்சம் விடாவரியா சொல்றது. நான் மந்திரி ஆக போறேன். அப்படியா? நீங்க ஆறத பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. நான் என்ன ஆக போறேன் அதை சொல்லுங்க. நான் மந்திரியானோன்னு செய்யற முதல் வேலை அந்த சாம்ராஜ்யவின் குரூப்பையும் தூக்கி உள்ள போடுறதுதான். ஜெயிலுக்குள்ள போட்டு போறேடா. அப்பாட, எந்த நிமிஷமும் இத வராண்டா நான் வராண்டாவையே பார்க்காம இருந்துட்டு இருந்தேன். இனிமே தைரியமா உலாத்தலாம். இந்தாங்க ஃபிளைட் டிக்கெட், பணம். டெல்லிக்கா? பணமா? ஆஹா, போதும். எவ்வளவு இருந்தாலும் போதும். ரூம் சர்வீஸ் 107க்கு 2 பெக் விஸ்கி கொண்டா. ஏன் பெக்கா சாப்பிட மாட்டீங்களா? சாரியார் பெக்குல சாப்பிட மாட்டாருன்னா ஜக்குல தான் சாப்பிடுவார். ஒரு பாட்டில் விஸ்கி கொண்டாங்க. செத்த சுத்தம் போதும். விஸ்கி உள்ள போன உடனே பயமெல்லாம் போயிடும். நல்லா நிம்மதியா தூங்க. ஓகே, குட் நைட். ரொம்ப சந்தோஷம். வாயண்டா. பெரிய ஹோட்டல்ல தங்குனாலே இப்படித்தான். பரமார பசங்க ஒருத்தர் கரெக்ட் டயத்துக்கே வரமாட்டாருங்க. ஏண்டா முண்டா, எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கே. சோடாவை திறக்கிறதுக்கு ஓப்பனர் இங்க. என்னது? கத்தி. மைக்கேல் டிசௌசா. தலைவரே, கூட்டணி அமைச்ச உடனே துணை முதலமைச்சர் நீங்க தான். எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க. பதவி வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேர் ஒட்டுவாங்க. நாங்க ஆரம்பத்துல இருந்தே உங்க கூட தான் இருக்கிறோம். எங்களை மறந்துடாதீங்க. சார், நான் எப்பவும் போல பாதுகாப்பா முன்னால போறேன். நீங்க உங்க கார்ல தான் வர போறீங்களா? ஆமா. அதுல என்ன சந்தேகம்? இல்ல, உங்க பர்சனல் கார்ல வராம வேற கார்ல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன், எதுவும் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், சாம்ராஜ் இன்னும் அரெஸ்ட் ஆகல. இப்ப இருக்க நிலைமையில அவன் எது வேணா செய்யலாம். பாதுகாப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம். நான் என் கார்லயே வர்றேன். தம்பி, எதுக்கும் இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி பண்ணிடுவோமே. ஏன் நீங்களும் பயப்படுறீங்களா? பாதுகாப்பு பலமா இருக்கும்போது ஏன் பயப்படணும்? அதானே. நேரமாச்சு, கிளம்புங்க. இன்ஸ்பெக்டர் புறப்படுங்க. Yeah!
நீ வண்டியில் உட்காருங்க. Don't you move, Inspector. இன்னொரு அடி எடுத்து வச்சீங்கன்னா அவனை ஷூட் பண்ணிடுவேன். Move. என்னாச்சு உங்களுக்கு? ஆமா, மைக்கேலும் ரமேஷும் எங்க? போகாதீங்க. நாம சந்திக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கலாம் ராதா. தலைவர் ராஜ்மோகனை யாரோ சுட்டு கொலை பண்ண பார்த்தாங்களாமே, போலீஸ் எல்லாம் ஒரே பரபரப்பா இருக்காங்க. ஆமையா, நம்ம மோகன் கூட்டணி மந்திரி சபை அமைச்சு எங்க துணை முதல்வரா வந்துருவாரோன்னு எதிர்கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் ஒரே பயம். என்ன சட்டசபைக்கு போக வேண்டிய தலைவர் இங்க எதுக்கு வர்றாரு? அதுப்பா ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை தலைவர் இங்க தங்க வச்சிருக்காரு. அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நேரா கவர்னரை பார்க்க போறாரு. அப்போ கூட்டணி மந்திரி சபை தான். நம்ம ராஜ்மோகன் தான் துணை முதல்வர். ஹலோ ஹலோ, அடையார் பார்க். எம்எல்ஏ ராஜ்மோகனுக்கு ஆபத்துங்க. அவருக்கு ஒரு ஆபத்து இல்லம்மா, தப்பிச்சிட்டாரு.
ஹலோ, தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. ராஜ்மோகனோட உயிருக்கு ஆபத்துங்க. ஆமா, அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. ஆனா குண்டு அவர் மேல பாயல, தப்பிச்சிட்டாரு. ஐயோ, அது இல்லைங்க, நான் சொல்றது நீங்க அந்த பக்கம் போங்க. You go there, man. You go that side. சார், உங்களை கொலை செய்ய முயற்சி செஞ்சவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த நேரத்துல உங்க மனநிலைமை எப்படி இருந்தது சார்? சார், அந்த கொலை முயற்சிக்கும் கூட்டு மந்திரி சபைக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? சார், சம்பந்தம் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க சார். ரொம்ப டயர்டா இருக்காரு. தலைவர் தொந்தரவு பண்ணாதீங்க. போங்க சார். இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கிட்டும் கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க. நம்ம சட்டசபைக்கு போன உடனே நம்ம காரியத்தை சுபமா முடிச்சுக்கிடணும். கவலை ஏற்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே முடிச்சிடலாம். சட்டசபையில பல பரிச்சை ஏற்பட்டு அவங்க நம்ம சப்போர்ட்டை கேட்டு நாம ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு நம்ம தலைவர் ராஜ்மோகன் தான் துணை முதல் மந்திரியா வரணுங்கிற கண்டிஷன் பேர்ல தான் நம்ம கூட்டணியே சேரணும். அதுதான் முக்கியம். அதுல எதையும் சொதப்பிடாதீங்க. தம்பி, வேற என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே? இந்த பாருங்க, மக்கள் விருப்பத்துக்காகவும் உங்க வற்புறுத்தலுக்காகவும் தான் நான் துணை முதல்வரா பதவி ஏற்க ஒத்துக்கிறேன்னு எல்லாருக்கும் சொல்லணும். நானா விரும்பி இந்த பதவியை ஏத்துக்கிறதா யாருக்கும் தெரியும். தலைவரே, நீங்க கவலைப்படாதீங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். இவர்தான் என் கண்ணனுக்கு அப்பா.
வாழணுங்கிற நல்ல எண்ணத்துக்காக ஒன்ன கொல்லாம தண்ணிய பலியாக்கிட்டாரு சாம்ராஜ். ஆனா நீ கொஞ்சம் கூட இவரக்கம் இல்லாம இந்த நல்ல மனுஷனை கொண்டுட்டியே. சீ, உனக்குன்னு ஒரு இமேஜ் வேற. நீ இந்த நாட்டுக்கு வருங்கால தலைவனா? தம் வீட்டுக்கு கணவனா இருக்க முடியாதவ இந்த நாட்டுக்கு தலைவனா இருக்க கூடாது. நீ மனுஷனும் இல்ல, எனக்கு புருஷனும் இல்ல.